WhatsApp application அதிகமான பாவிக்கிற காரணத்துக்காக WhatsApp account எப்படி நாங்கள் சிம் கார்டு இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கொள்ள ஒரு வீடியோ மிஸ்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் அண்மையில் ஏற்பட்ட பாலிசி அப்டேட் காரணமாக அதிகமான ஒரு வாட்ஸ்அப் இருந்து டெலிகிராம் சிக்னல் போன்ற அப்ளிகேஷனுக்கு மூவ் ஆகிறது எங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த நிலைமையில் அதிகமான ஒரு டெலிகிராம் யூஸ் பண்ணுறதால டெலிகிராம் அக்கௌண்ட் எப்படி நாங்கள் சிம் கார்டு இல்லாமல் ஒரு ஃபேக் நம்பரை கிரியேட் பண்ணிக்கொள்ளன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் மிஸ்டர் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே ரைட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்து சேரணும்டா பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேல உள்ள ஆல்னத்தை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்கு போகலாம். இந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டை எப்படி சரியான மெத்தட்ல சிம் கார்டு ஒன்று இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கொள்ளு பார்க்கறதுக்காக. இந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஸோ iOS பாவிக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாட்டி ஐஃபோன் பாவிக்கிறவங்களுக்கும் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஐஃபோன் பாவிக்கிறவங்க இதை எப்படி கிரியேட் பண்ணிக்கொள்ளும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கரெக்டான வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இதை எப்படி சரியான மெத்தடில் கிரியேட் பண்ணிக்கொள்ளன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். முதல்ல செய்ய வேண்டிய பிளே ஸ்டோருக்கு விசிட் பண்ணி டெலிகிராமை டவுன்லோட் பண்ணி எங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு மொபைலில் பிளே ஸ்டோர் மூலமாக எப்படி நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோமோ அப்படி இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோமோ அது போலவே இந்த டெலிகிராமை நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் டெலிகிராம் டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். ஸோ டெலிகிராம் டைப் பண்ணி சர்ச் பண்ண எங்களுக்கு பிளே ஸ்டோர் டெலிகிராம் இது மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் பிளே ஸ்டோர் மூலமா இந்த மொபைல் ஃபோனுக்கு. ஸோ அதனால டெலிகிராம் இங்கே ஓப்பன் காட்டுது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு ஃபேக் நம்பர் ஒன்று அப்படி இல்லாட்டி ஒரு யூஎஸ் நம்பர் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்குது. இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக காணப்படுது யூஎஸ் கண்ட்ரிஸுக்கு தான். ஸோ நாங்கள் அவுட் ஆஃப் யூஎஸ் இருக்கிறதால எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் பிளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ உதாரணமாக நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இந்த டெக்ஸ்ட் நவுண்ட் நான் சர்ச் பண்ணினதில் எனக்கு வந்திருக்கிறது இது போல ஒரு ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்டில் எனக்கு டெக்ஸ்ட் நவுண்ட் அப்ளிகேஷனை காணக்கூடியதா இல்லை. பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு எந்த வித இஷ்யூவும் இல்லை. இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்ன மொபைல் ஸ்டோர் வச்சுக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனுக்கு லிங்கை போட்டுக்கிறேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒன் ஸ்டெப்ல வந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள கூடியதா இருக்கும். நான் ஆல்ரெடி மொபைல்ல அந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் APK ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஸ்டோரேஜ்ல போட்டுக்கிறேன். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஸ்டோரேஜுக்கு நாங்கள் விசிட் பண்ணா எங்களுக்கு இது மாதிரி அந்த அப்ளிகேஷன் APK பார்த்துக்கொள்ள கூடியதா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொண்டு போறோம். எங்களுக்கு இது மாதிரியான ஒரு பிளாக் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. இந்த பிளாக் மெசேஜ் வரதுக்கான காரணம் என்னன்னா நாங்க ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதாவது பிளே ஸ்டோர்ல இல்லாத ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போறோம். பிளே ஸ்டோர்ல இல்லாத ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண டைம் எங்களுக்கு இது மாதிரியான ஒரு பிளாக் மெசேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த செட்டிங்ஸ் நீக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த மெனுவில் இந்த அன்னவுன் சோர்சஸ் நீக்கிறதுக்கு ஒரு டிக் பண்ணினா எங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும். இதுல ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சிக்குது. இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு எங்களோட மொபைல் ஃபோனில் இப்போ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஃபேக் நம்பர் அப்படி இல்லாட்டி ஒரு யூஎஸ் நம்பர் ஒன்று நாங்கள் வேர்ச்சுவலாக எடுத்துக்கொள்றதுக்காக. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ண எனக்கு இது மாதிரியான ஒரு மெனு வரும். அதாவது சைன் அப் மெனு. நாங்கள் இங்கே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும் இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனில். அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்றதுக்கு இந்த சைன் அப் நீக்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணினதும் எனக்கு இப்படியான ஒரு மெனு வந்திருக்குது. இதில் சைன் அப் வித் இமெயில் நீக்கிறது நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். மேலுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் காணப்படுது. கண்டினியூ வித் ஃபேஸ்புக், கண்டினியூ வித் கூகுள். ஆல்ரெடி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் லொக் ஆகிக்கிறேன்னா அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலம் லொக் ஆகுதுன்னு சொன்னால் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் இங்கே சைன் அப் வித் இமெயில்னு சொன்னதை கிளிக் பண்ணி புதிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனில். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கேட்டிக்குது. நான் இந்த இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே பாஸ்வேர்ட் கேட்டிக்குது. இங்கே நாங்கள் சரியான ஒரு பாஸ்வேர்டை ப்ரொவைட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இது போன்ற ஒரு பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கொள்கிறேன். இதை ஃபில் பண்ண பிறகு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். சைன் அப் பண்ணினதும் இந்த மெனு வந்திருக்குது. இந்த மெனுவில் செட்டப் நவ் இருக்கிறத கிளிக் பண்ண வேண்டும். அந்த செட்டப் இருக்கிறத கிளிக் பண்ணின பின்ன எங்களுக்கு இது போன ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஆண்ட்ராய்டில் பெர்மிஷன்ஸ் கேட்கறதுக்காக நான் உங்களோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண எங்களுக்கு இது மாதிரி பெர்மிஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல நான் எலோ பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த லொக்கேஷனை கேட்டிக்குது. ஸோ நான் இங்கே டோன்ட் யூஸ் மை லொக்கேஷனை கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் வேண்டிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல சூஸ் அ ஃபோன் நம்பர்னு கேட்டிக்குது. இந்த சூஸ் அ ஃபோன் நம்பர் நிற்கிற இடத்துல நாங்கள் ஒரு நம்பரை செலக்ட் பண்ண வேணும். இந்த நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய விடம் என்னன்னு சொன்னால் இதில் வர எல்லா நம்பரையும் எங்களுக்கு ஒரு வேலிட் யூஎஸ் நம்பராக எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த பக்கத்தில் டெலிகிராமையும் இந்த பக்கத்தில் டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனும் பேரலாக ஓப்பன் பண்ணிக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடிய இது போல் பேரலாக ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த
டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் மூலமா இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எங்களுக்கு வெலிட் யூஎஸ் நம்பர் உண்டாயிக்காது. சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் நவ்ல வர யூஎஸ் நம்பருக்கு டெலிகிராம் மூலமா வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ண மாட்டாது. இது ஒரு வெலிட் யூஎஸ் நம்பர் இல்லைன்ற காரணத்துக்காக தான் எங்களுக்கு டெலிகிராம் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் எங்களுக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணாது. அந்த சந்தர்ப்பத்தில் டெலிகிராம் ஒரு எரர் மெசேஜ் ஒன்று எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த நம்பர் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி திஸ் நம்பர் இஸ் பேன்னு சொல்லி எங்களுக்கு டெலிகிராமால் ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வரும், அப்படின்னாட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஏரியா கோட் நீக்கிறதுனா 804 சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி கெட்டிங் ஃபோன் நம்பர்ஸ்னு சொல்லி சேர்ச் ஆகிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். இங்கே எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் லிஸ்ட் ஒன்றே வந்திருக்குது. இந்த ஃபோன் நம்பர் லிஸ்ட்டில் நான் ரெண்டமாக ஒரு நம்பர் டைப் பண்ணி பார்க்குறேன். இந்த நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கூட டெலிகிராம் சென்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஸோ 804-699-1962. ஸோ இதை நான் டைப் பண்ணினேன். டைப் பண்ண எங்களுக்கு இந்த மேலுக்கு இந்த நம்பர் வில் பி ரீஃப்ரெஷ் நீக்குது. எங்களுக்கு இதில் 1 மினிட் தான் தராங்க. இந்த 1 மினிட்டுக்குள்ளே நாங்கள் இந்த நம்பரை டைப் பண்ணி பார்க்க வேணும். இந்த நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுது, அப்படி இல்லாட்டி எரர் மெசேஜ் வருதான்னு. எரர் மெசேஜ் வந்து எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி அடுத்த நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். எரர் மெசேஜ் வராமல் இந்த நம்பருக்கு கோட் சென்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நாங்கள் இந்த 1 மினிட்டுக்கு முதல்ல இந்த ப்ராசஸ் நாங்கள் செஞ்சுக்க வேணும். அப்படி இல்லை இந்த நம்பர் எங்களுக்கு இல்லா போகிறதுக்கான சான்சஸ் காணப்படுது. ஸோ அதுக்கு கோட் அனுப்புகிறாங்க. ஸோ நான் அதனால் அந்த நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிக்குது. நான் அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கொண்டேன். இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோடை டெலிகிராமால் சென்ட் பண்ணுற மெசேஜில் போட்டிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் வெரிஃபிகேஷன் கோட் வருதா இல்லையாண்டு. ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனுக்கு டெலிகிராம் மூலமாக இந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்திக்கிறது பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நம்பர் ஒரு வெலிட் யூஎஸ் நம்பர், அதனால தான் டெலிகிராம் எங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனுக்கு டெலிகிராம் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணி நாங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். 17725. ஸோ நான் இப்படி டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைப் பண்ணிக்கொண்ட பிறகு எனக்கு இது மாதிரி இந்த அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். இந்த மெத்தடை தான் நாங்கள் டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் மூலமாக பெற்றுக்கொண்ட யூஎஸ் நம்பரை பயன்படுத்தி ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிக்கொள்ளுது. நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தால் நீங்கள் எப்படி இந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டை வந்து சிம் கார்டு இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கொள்ளன்னு பார்த்தா ஐஃபோனுக்கு நாங்கள் இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோன்னா ரீஜன் சேஞ்ச் பண்ண வேண்டியது அது மாதிரியான பெரிய ப்ராசஸ் ஒன்று காணப்படு. ஸோ அவ்வளோ எல்லாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த அந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு அதில் இந்த ஒரு நம்பர் எடுத்து டெலிகிராம் உங்களோட ஃபோனில் உங்களோட ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டின போல உங்களுக்கு அந்த ப்ராசஸில் வந்து சேம் டைம் 2 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு உங்களோட ஐஃபோனில் இந்த டெலிகிராமை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படியும் இல்லாட்டி உங்களோட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களுக்கு தேடிக்கொள்ள கஷ்டமாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் அப்படி இல்லாட்டி லேப்டாப்பில் ப்ளூஸ்டெக் மூலமாக இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு இந்த நம்பரை எடுத்து உங்களோட ஐஃபோனில் டெலிகிராமை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ படி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு என்னவாது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதோட உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி சரியான மெத்தடில் கிரியேட் பண்ணுற ஒரு சிம் கார்டு இல்லாமல் வீடியோ வேணும்னு சொன்னால் மேலுக்குள்ள இந்த லிங்கை கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டெக் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம மிஸ்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேர்றதுக்காக. ஸோ அதோட நீங்கள் மிஸ்டர் டெக் ஃபேஸ்புக் பேஜ் மறக்காம லைக் பண்ணுங்க. மிஸ்டர் டெக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் டெக் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் டெக் சம்பந்தமான சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த டெக்ஸ்ட் நவ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.